வணக்கம், நான் தான் உங்கள் லெட்ஸ் கோ தமிழ் ராகவன். நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் உள்ள கீரிமலை கடற்கரைக்கு தான் வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான கடற்கரையில் வந்து இந்த கீரிமலை கடற்கரையும் ஒன்று. அந்த வகையில் இந்த கீரிமலை கடற்கரையோருக்கா சுற்றி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த கீரிமலை கடற்கரையை பொறுத்தவரையில் இந்த கீரிமலையில் இருக்கக்கூடிய தீர்த்தக்கேணி தான் வந்து பிரபல்யமானது. இந்த தீர்த்தக்கரையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீள்வட்ட வடிவில் அமைந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான இளைஞர்கள் வந்து குளித்து குதூகலித்து கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த அடிக்கிற வெயிலில் வந்து ஒரு இதமான குளியல் தான் உடம்புக்கு நல்லது. அந்த வகையில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து குளித்து குதூகலித்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த கீரிமலை தீர்த்தக்கேணியானது ஒரு பழைய காலத்து கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரையில் ஒரு நீள்வட்ட வடிவில் வந்து இந்த கேணியை வந்து அமைத்து அதில் வந்து கருங்கற்களை வந்து பொழிஞ்சு இந்த கட்டிடத்தை வந்து மிகவும் வடிவாக கட்டியிருக்கிறார்கள். கேணியில் வந்து நீர் வந்து நிரம்பி வழிகிற நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வாய்க்கால் ஊடாக வந்து திறந்து விடப்பட்டு கடலுக்கு நீர் செல்லும். அந்த வகையில் வந்து இதுவும் வந்து ஒரு சிறந்த நீரோட்டம் இருக்கிற பகுதியாக தான் காணப்படுகிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதிலேயும் வந்து குளிக்கலாம். தண்ணி வந்து ஒரு அளவாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறுவர்கள் வந்து குளித்து குதூகலித்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஹாய், இது வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரம் மாறுறதுபடியா சூரிய அஸ்தமனத்தை வந்து நீங்கள் சிறந்த முறையில் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூரியன் வந்து அஸ்தமிக்கிற பொழுது வந்து மிகவும் ஒரு அருமையான கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்கிறது. இதில் கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறுமுக நாவலர் அவர்களுடைய உருவச்சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், சைவத்துக்கு தமிழுக்கும் நிறைய தொண்டாற்றிய ஆறுமுக நாவலர் அவர்களுடைய திருவுருவச்சிலை தான் வந்து இங்கு அமைக்கப்பட்டிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டு அளவில் திறந்து வைக்கப்பட்டிருப்பதாக அதில் இருக்கிற கல்வெட்டு வந்து கூறுது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு எச்சரிக்கை பலகை ஒன்று வச்சிருக்கு. என்னென்னு சொன்னால் இது வந்து ஆழமான கடற்கரை என்றும், ஆகவே வந்து ஆழமான பகுதிக்கு குளிக்கிறவர்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்லி ஒரு முன்னெச்சரிக்கை பலகை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இங்கு கடலில் வந்து குளிக்கிறவர்கள் வந்து மிகவும் அவதானத்துடன் செய்யப்படுமாறு உங்களை நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். இது உண்மையில் வந்து இந்த கடற்கரை வந்து ஒரு நல்ல தெளிவான கடற்கரையாக தான் இருக்கிறது. குளிக்கிறதுக்கு உண்மையில் ஒரு சிறந்த கடற்கரை தான். அந்த வகையில் வந்து இந்த கீரிமலை கடற்கரையும் வந்து ஒரு சிறப்புமிகு கடற்கரையாக காணப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து தூண்டில் மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஒரு பொழுதுபோக்கான விஷயங்கள் இருக்குது. நீங்களும் வந்து இப்படியான பொழுதுபோக்களில் வந்து ஈடுபடலாம். அன்னையில் தூண்டில் மீன் பிடிபடுதா? தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிச்சு கொண்டிருக்கிற சின்ன படகு தான். சின்ன படகுல வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கிற காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்த பார்த்திங்கன்னா இந்த பிரதேசம் தான் வந்து அஸ்தியை வந்து கரைக்கக்கூடிய இடமாக காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், கீரிமலை கடற்கரை வந்து ஒரு புனித தீர்த்தக்கரை. அந்த வகையில் வந்து தங்களுடைய முன்னோர்களின் ஆசி வேண்டி அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய தங்களுடைய அந்த அஸ்தியை கொண்டு வந்து, இறந்த ஆத்மாக்களுடைய அஸ்தியை கொண்டு வந்து இந்த கடற்கரையில் தான் கரைப்பது வழக்கம். அந்த வகையில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அந்தியேட்டி மடம் என்று அழைக்கக்கூடிய அந்தியேட்டி மடங்கள் வந்து இதில் அமைக்கப்பட்டிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு மடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. பெரிய ஒரு மண்டபம். இது வந்து மிகவும் அழகான முறையில் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய அளவிலான மண்டபம். இது வந்து பக்தர்கள் வந்து தங்கி இழப்பாறக்கூடிய மண்டபமாக தான் காணப்படுகிறது.
இந்த மண்டபம் வந்து உண்மையிலேயே நிறைய கலை வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு மண்டபமாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு பெரிய அளவிலான மண்டபம் தான். இதில் வந்து பக்தர்கள் வந்து இளைப்பாறக்கூடிய அளவில் வந்து இந்த மண்டபம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஆகவே நீங்களும் இந்த கடற்கரைக்கு வரும்போது இந்த மண்டபத்தை வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டு வந்து இந்த மண்டபத்தை பற்றி சொல்லுது, இந்த மடத்தை பற்றி சொல்லுது. கீரிமலை தீர்த்தக்கரையில் வந்து 1735 ஆண்டளவில் தண்டிக கனகநாய முதலியார் என்பவர் தான் இந்த மடத்தை வந்து ஸ்தாபித்ததாகும். பிறகு வந்து அது எப்படி புனரமைக்கப்பட்டு பிற்பட்ட காலங்களில் வந்து எவ்வாறு அமைக்கப்பட்டது என்பது தொடர்பான கல்வெட்டு வந்து இதில் காணப்படுகிறது. உண்மையில் இந்த பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீண்ட கால பாரம்பரிய வரலாற்றை கொண்ட பிரதேசமாகத்தான் இது வந்து காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய சவுக்கு மரங்கள், தென்னை மரங்கள் போன்ற மரங்கள் வந்து மிகவும் ஒழுங்கான முறையில் பராமரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த வகையில் வந்து இந்த பிரதேசம் வந்து ஒரு மிகவும் சோலை மிகுந்த ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது. இந்த கடற்கரை வந்து ஒரு அழகான ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு கடற்கரையாக காணப்படுகிறது. மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் கடற்கரை வந்து ஒரு வெட்ட வெளியண்டு இருக்கும். ஆனால் இந்த பிரதேசம் வந்து மிகவும் ஒரு சோலையான பிரதேசமாக தான் காணப்படுகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பசுக்களுடைய சிலை வந்து அமைக்கப்பட்டு இந்த மண்டபம் வந்து சுற்றுப்புறத்தால் வந்து அழகாக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து நிறைய கலை வேலைப்பாடுகள் வந்து இந்த இடத்துல வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இந்த பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆலயங்கள் இருக்குது, காணப்படுகிறது. அந்த வகையில் வந்து இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் ஆலயம் வந்து மிக வடிவான முறையில் அமைக்கப்பட்டு பூசைகள் இடம்பெறுவது என்று காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடியார்கள் தங்கக்கூடிய சிவபூமி மடம் வந்து காணப்படுகிறது. இது வந்து உண்மையில் ஒரு இந்த பிரதேசத்தில் காணப்படக்கூடிய ஒரு தங்க மடமாக காணப்படுகிறது. இது வந்து பின்பக்கம், முன்பக்கத்தையும் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குத்துவிளக்கின்ற வடிவில் வந்து நிறைய தூணுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அதை வந்து காணக்கூடியதாக இருக்குது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மண்டபம் தான் வந்து சிவபூமி மடம், கீரிமலையில் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவபூமி முதியோர் இல்லம், சிவபூமி பாடசாலை என்று சொல்லி நிறைய அமைப்புகள் வந்து இந்த கட்டடத்தில் காணப்படுகிறது. இந்த பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேக்கரிகள், சோட்டிஸ் கடைகள் அப்படி என்று சொல்லி உங்களுடைய உணவு தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரியான நிறைய கடைகள் வந்து அமைந்திருக்கு. நாங்கள் இந்த வீடியோவை வந்து இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் லெட்ஸ் கோ தமிழ் ராகவன்.